அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் அல் அர்பவுன் நவ்வியா கிதாபினுடைய அந்த ஹதீஸ் கிதாபினுடைய இரண்டாவது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். ஏனென்றால் இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே போல இஸ்லாத்தினுடைய படித்தரம் என்று சொல்லக்கூடிய விடயங்களை கற்றுத்தரக்கூடிய அந்த விடயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு முக்கியமான ஹதீஸ் ஆகிக்குது. முதலாவது ஹதீஸ் நாங்க பார்த்தது இப்ப அன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஐதன் قال بينما نحن جلوس عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم إذ طلع علينا رجل شديد بياض الثياب شديد سواد الشعر لا يرى عليه أثر السفر ولا يعرفه منا أحد. இந்த ஹதீஸையும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாள் ஹதீஸையும் அவங்களே தான் அறிவிச்சிருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை நாங்க சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அமர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்துல எங்ககிட்ட ஒரு மனிதர் வந்தார். திடீரென்று ஒரு மனிதர் வாரார். எப்படி அவர் இருந்தார் என்றாக்க சொல்லி காட்டுறாங்க, ஷதீது பயாவு சியாப், பியோவான வெண்மையான உடுப்பு உடுத்தி இருந்தாரு. ஷதீது சவாதி ஷார், முடியெல்லாம் கருப்பாயிடுச்சு. முடியெல்லாம் கருப்பா நல்ல நீட்டா வாரி ஆடைகள் எல்லாம் நல்ல வெண்மை அழிக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்தாரு. லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர் வலா யஅரிஃபு மின்னா அஹத். அப்படி வந்து அந்த மனிதன் கிட்ட எந்த ஒரு சஃபர் செஞ்சு வந்திருக்கிறார், ஒரு டிராவல் பண்ணி வந்திருக்கிறார் என்ற மாதிரி விளங்குது இல்லை அந்த மனிதனை பார்த்தா. ஏனென்றா டிராவல் பண்ணி வந்தவங்க பொதுவா தெரியும். இப்ப இந்த காலத்துல வாகனங்கள் இருக்குது, லெக்ஸஸ்ல பயணம் செய்வாங்க, ஃபார்ச்சூனர்ல பயணம் செய்வாங்க, இந்த மாதிரி நல்ல பெருமதியான வாகனங்கள்ல பயணம் செய்வாங்க. எந்த ஒரு டயர்டும் இல்ல, நோமலா போயிட்டு இறங்குவாங்க எவ்வளவு தூரம் என்றாலும். ஆள் சஃபர் செஞ்சு வந்திருக்க மாதிரியே விளங்காது. ஆனால் இது நபியாவோட காலத்துல ஒட்டகத்துல பிரயாணம் செய்வாங்க. வரக்கூடிய நேரத்துல ஒட்டகத்துல திடீரென்று காத்தடிக்கும். காத்தடிச்சா உடுப்பெல்லாம் புழுதி படியும், ஊத்தையாகும், அழுக்காகும், கொண்டு எல்லாம் பரட்டை ஆகிக்கும். இந்த மனிதன் சஃபர் செஞ்சு வந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஏன்னா பியோவா, எங்கட பாஷையில் சொன்னா டிப் டாப்னு சொல்லுவோமே, டிப் டாப்பா உடுத்து நல்லா கிளீனா வந்திருக்கிறாரு. அதே போல எங்கள யாருக்கும் அவர் தெரியாமல் கூட சஃபர் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இவர்கிட்ட சஃபருடைய அடையாளம் நிற்கும். அல்லது இப்ப எங்க பக்கத்து இந்த கிராமங்கள்ல இருந்து தான் வாராருன்னா எங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிக்கும். இந்த ரெண்டு விஷயமே இல்லை. அப்படியான ஒரு மனிதன் வந்தாரு. வந்து ஹத்தா ஜலச இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஸ்னத ருக்பதைஹி இலா ருக்பதைஹி வ வதஅ கஃபைஹி அலா ஃபக்தைஹி. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்து கிட்ட இருந்தாங்க. எந்த அளவுக்குண்டா தன்னுடைய முட்டுக்கால, அந்த வந்த மனிதன் அவருடைய முட்டுக்கால நபி அவங்களுடைய முட்டுக்காலோட ஒட்டி இருந்தாங்க. அதே போல தன்னுடைய இரண்டு கையையும் தன்னுடைய தொடை மீது வைத்து கொண்டாங்க. நசாயுடைய ஹதீஸ்ல வருது, அதை நபி அவங்களோட தொடை மீது வைத்தார்கள் என்பதாக வருவது. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, ஏற்றமான கருத்து அதப் என்ற பொலைட் என்ற அமைப்பில் எடுத்துக்கொள்வாங்க கருத்து என்னது, அந்த மனிதன் காலோட நபியாவோட கால முட்டுக்காலோட ஒட்டி தன்னுடைய தொடையில கை இரண்ட வச்சு கொண்டாங்க. வகால யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிர்னி அனில் இஸ்லாம். ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தை அறிவிச்சுட்டாங்க, இஸ்லாம் என்றா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. வந்து இருந்து இஸ்லாம் என்றா என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாம் என்றா என்னன்னு புழக்கத்துல உள்ள அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. ஏனென்றால் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் அந்த டிக்ஷனரி அமைப்புல அல்லது அகராதியுடைய அமைப்புல கருத்து கொடுக்கிறாங்க. இஸ்லாம் என்றால் என்னது? அல் இன்கியாத் வல் இஸ்திலாமு லில்லாஹி தஆலா, அல்லாஹ் தாலாவுக்கு மொத்தமாக அடிபணிகிறது, மொத்தமாக சரண்டர் ஆகுறதுக்கு இஸ்லாம் என்று வார்த்தையை சொல்லப்படும். அப்ப இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாம் என்றால் என்னன்றத நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இஸ்லாம் என்றா என்ன தெரியுமா? வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. நபி முஹம்மத், அதாவது நான் ஆகிய நபி முஹம்மது என்று சொல்லக்கூடிய நான் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கின்றேன் என்பதாக நீங்க சாட்சி கொடுக்கிறது. தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பது,
உனக்கு ஹஜ்ஜி செல்வதற்கு சக்தி இருந்தால் ஹஜ்ஜை நிலைநாட்டுவது, ஹஜ்ஜை செய்வது, இதுதான் இஸ்லாம் என்ற விஷயத்த அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை கூறின உடனே அந்த மனிதன் என்ன சொல்றாரு என்றால், சதக்த, உண்மையா சொல்லிட்டீங்க, உண்மையா சொல்லிட்டீங்க என்றாங்க. இப்ப சஹாபாக்கள் பார்க்கறாங்க, ஃபஅஜிப்னா லஹு யஸ்அலுஹு வ யுஸத்திகுஹு. சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா யஸ்அலுஹு வ யுஸத்திகுஹு, அவரே கேள்வி கேட்கிறாரு, அவரே உண்மையும் படுத்துறாரு. ஏன் ஷாக் ஆகுறாங்கன்றா, ஒருத்தர் வந்து எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாருன்றா என்ன அர்த்தம், அவருக்கு அந்த தெரியாத ஒருத்தர் கேள்வி கேட்டா சுக்ரன் என்று சொல்லலாம், நன்றி செலுத்தலாம். ஆனா இவர் சொல்றாரு சதக்த, நீங்க உண்மையா சொல்லிட்டீங்க என்றாரு. அப்ப இவருக்கு கேள்விக்கு பதில் ஏற்கனவே தெரிஞ்சு தெரிய போயிட்டு தான் சொல்றாரு, நீங்க உண்மையா சொல்லிட்டீங்கன்னு சொல்றாரு. எனவே யோசிக்கிறாங்க சஹாபாக்கள், அப்ப இவர் கேள்வியை தெரிஞ்சு கொண்டு தானே கேட்டாரு, அல்லது சஹாபாக்கள் ஆச்சரியம் பண்றாங்க இவர் டேலண்ட பார்த்து, அப்படின்னா இவர் கேள்வியை தெரிஞ்சு அதை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக கேட்டிருக்கிறாரு. அப்ப இவர் அந்த அளவுக்கு டேலண்ட் உள்ள ஒரு மனிதனா என்ற விஷயத்தை பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியம் பட்டாங்க என்பதாக இதற்கு கிதாப்கள்ல எழுதப்பட்டது. சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் சொல்றாரு அந்த மனிதன், ஈமான், ஈமான் என்றா என்னன்றத எனக்கு அறிவித்துட்டாங்க முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நேரம். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமான் என்ற என்னது அத்தஸ்தீக், உண்மைப்படுத்துறது, நம்புறது. அதாவது அல்லாஹ் ஒருவன், அவன் தான் படைத்தவன், அவன் இணைத்துணை எட்டவன் என்றத நாங்கள் உறுதிப்படுத்தி நம்புறது தான் ஈமான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை தெளிவாகவே, அதனை விட அந்த சுருக்கமான முறை இல்லாம தெளிவா இந்த விஷயத்தை நீங்க நம்பணும், இதுதான் ஈமான் என்ற விஷயத்தை சஹாபாக்களுக்கு அந்த வந்த மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்படி நபி அவங்க சொல்றாங்க, கால் அன்துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான் என்றால் என்னது? அல்லாஹ்வை கொண்டு நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை, வானரர்களை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது, இறுதி நாளை நம்புவது. அதே போன்று நன்மை தீன்மை அனைத்தும் அல்லாஹ்வினால் தான் ஏற்படுகின்றது என்ற அந்த தக்தீரை நம்புறது, ஏற்றுக்கொள்வது என்ற விஷயத்தை அந்த மனிதனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை சொன்ன உடனே அந்த மனிதன் சொல்றாரு, கால சதக்த, நீங்க உண்மையை தான் சொல்லிட்டீங்க. திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, கால் ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான். இஹ்சான் என்றா என்னன்னு சொல்லுங்களேன், இஹ்சான் என்றா என்னன்னு சொல்லுங்க என்று சொன்ன நேரம், இஹ்சான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? அல் இஹ்லாஸ் வல் இத்கான். இஹ்லாஸ் அதாவது தூய்மையான எண்ணம், உறுதி கொள்வது, அதாவது ஒரு விஷயத்துல தேர்ச்சி பெறுறதுக்கு, அதையே நம்புறதுக்கு இஹ்சான் என்ற வார்த்தையை சொல்லப்படும். நபி அவங்க அதை திட்ட தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இஹ்சான் என்றால் என்னென்றால், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்குவது. உங்களோட வணக்கம் எப்படி அல்லாஹ்விட முன்னுங்க நிக்கிறாண்டா, எப்படி ஒரு இதோட நாங்க வணங்குவோம். ஒருத்தர் அவர்கிட்ட வேலை செஞ்சு கொண்டு அவரோட பொஸ் வந்து நிக்கிறாருண்டா, வளமையா செய்யறதை விட ஒரு வித்தியாசமான ஒரு ரியாக்ஷனை காட்டுவார். ஏன்? பொஸ் செய்கிறாரு, வளமையா வேலை செய்யறவர் தான், ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காட்ட போவார். ஒரு சேர் வந்து நிக்கிறாரு, ஒரு உஸ்தாத் வந்து நிக்கிறாருன்னா அந்த மாணவர் எந்த அளவுக்கு அவர்கிட்ட ரியாக்ஷன் வித்தியாசமானவங்க ஆகும். இதே போல அல்லாஹ் வந்து நிக்கிறான்டா, இந்த முழு உலகத்தை படைத்து பரிபாலிக்கூடிய அந்த அல்லாஹ் நிக்கிறான்டா, நாங்க அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய தொழுகை எப்படி பேணுதலா செய்யும், அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய சதகாக்கள் எப்படி பேணுதலா செய்யும், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய எதிர அமல்கள் அனைத்து எப்படி செஞ்சிப்போம். இதுதான் இஹ்சான். நபி அவங்க சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி என்றால் கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறாய், அதே போல வணங்குறது தான் இஹ்சான். ஃபஇன் லம் தகுன் தராஹு, அப்படி உனக்கு அல்லாஹ் பார்த்து கொண்டு வணங்குறதை போன்று முடியாது, அப்படி நினைக்கிறதுக்கு முடியாது என்றாக்க ஃபஇன்னல்லாஹ யராக், அந்த அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், எனக்கு அல்லாஹ் முன்னுக்கு நின்று பார்க்கிறான். அல்லாஹ் முன்னுக்கு நின்று என்னைய பார்க்கிறான் அர்த்தம் இல்லை. இப்படி நாங்க நினைச்சிட கூடாது. அல்லாஹ் ஒரு ரூபத்தை கொடுத்து ஒரு மனிதனை போல வந்து என்கிட்ட நிற்கிறான், இப்படி செஞ்சால் இது தவறு, நவுது பில்லாஹ் மின்னா. இப்படி இல்லை, அல்லாஹ் பார்க்கிறான்டா, அல்லாஹ் என்னுடைய அந்த இல்ம் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்க சொல்றேன் தானே, எங்க இருந்தாலும் அல்லாஹ் எங்களைய பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி என்னன்னு அல்லாஹ் கண்ணை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறானாண்டா இல்ல. இப்படியான விஷயங்களை நாங்க இதாக்குறது. அல்லாஹ் பார்க்கிறான்,
அவன் எப்படி பொருத்தமான முறையில அவன் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே இவரை தக்பீருக்கு சொல்லக்கூடிய நான் அல்லவை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற சிந்தனையோட தொலை பார்க்கிறது. அப்படி இல்லையா, அல்லாஹ்வையே பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோட தொழுவது இபாதத்தை செய்தது தான் இஹ்சான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்ப அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. கால் ஃபஅக்பிர்னி அனிஸ்ஸா, ஃபஅக்பிர்னி அனிஸ்ஸா, கியாமத் நாளை பத்தி எனக்கு அறிவிச்சுட்டாங்களே, கியாமத் நாள் என்ன அந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லித்தாங்களே இந்த மனிதன் கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கால் மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாய், கேள்வி கேட்கப்படக்கூடியவர் கேள்வி கேட்கிறவரை விட இதனை பத்தி தெரிந்தவரா இல்ல அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு, இந்த கேள்விக்கு பதில் அவருக்கு தெரியும், அவருக்கே தெரிய என்றால் அதை விட எனக்கு தெரிகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்ப அவர் சொல்றாரு அவன் அமாராத்தியா, அப்படி என்றா அந்த கியாமத்து நாள் என்ற என்ன நிறைய அளவு அறிவிக்க தேவையில்லை, சொல்லித்தர தேவையில்லை, மாற்றமாக அதனுடைய அடையாளத்தை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களே என்று அந்த மனிதன் கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில அடையாளங்களை முன் வச்சு காட்டுறாங்க, சில அடையாளங்களை கூறி காட்டுறாங்க. கூறினாங்க, அன்தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானை பிறக்க செய்வாள், பிரசவமிடுவாள், அதாவது குழந்தையாக பெறுவாள். சொல்றாங்க, வான் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத ரியாஷா யததாவலூன ஃபில் புல்யான், காலுக்கு செருப்பு போட வழி இல்லாதவர்கள், ஆடைகள் உடுக்க வழி இல்லாதவர்கள், ஏழையானவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், ஆட்டிடையவர்கள், ஆடை மேய்க்கக்கூடிய இந்த மனிதர்கள் பில்டிங்ல போட்டி போட்டு பில்டிங்கள் கட்டுவாங்க. அந்த அளவுக்கு பணம் அவனோட கையில பொருளக்கூடியதா இக்கும் என்ற விஷயத்த நபியாவும் அடையாளமா சொன்னாங்க. இதுல முதலாவது சொன்னாங்க, அன்தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானை பிறக்க செய்வாள், இது கியாமத்து நாளுடைய அடையாளம் என்பதான் நபி அவங்க. அப்படி என்ற என்ன, இதுக்கு ரெண்டு விளக்கம் இருக்குது. வெளிவல்லமான என்னது, ஒரு அடிமை பெண் தன் குழந்தையாக பெறுவா தன்னுடைய எஜமான, இதுதான் வெளிவல்லமான கருத்து. அப்படி என்றா என்னது, இப்ப எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துல தனக்கு வழக்கரங்களினால் அதாவது என்ன யுத்தங்கள் போயிட்டு முறைப்படி அடிமையோட உரிமையாக்கினால் அந்த அடிமை பெண்ணை திருமணம் முடிக்க தேவையில்லை, அவங்களோட ஒன்று சேரலாம். அவங்கள ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு சும்மா ஹராமாக்கப்பட்ட பெண்ணா இல்லாம மாட்டாம ஹலாலாகணும். ஏன்னா மூமின்களுடைய சிஃபத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றான், அவர்கள் ஜினா செய்ய மாட்டார்கள், தனக்கு ஆகமாக்கப்பட்ட தன்னுடைய மனைவி தனக்கு வழக்கரங்களினால் சொந்தமாக்கப்பட்ட தன்னுடைய அடிமைகளுடன் ஒன்று சேருவார்கள் என்று வருவது. எனவே தன்னுடைய அடிமை, இந்த அடிமை பெண்ணை திருமணம் முடிச்சுக்கணும்னு கட்டாயம் இல்லை. அடிமை பெண் ஒரு பொருளை போல அவரோட ஒன்று சேரலாம். இப்ப இந்த எஜமான் அந்த பெண்ணோட ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு என்றால் இந்த குழந்தைக்கு தாயை பின்பற்றாது, மாற்றமாக அந்த குழந்தையுடைய இது போகும் தந்தையுடன் சேர்ந்துதான். என்ன நடக்கும், தந்தை ஒரு சுதந்திரவாதி, அதாவது அடிமை இல்லாதவர், தாய் அடிமை. ஆனால் இந்த பிறக்கப்பட்ட குழந்தை யாரை பின்பற்றும், யாரை ஃபாலோ அப் பண்ணும், தந்தைக்கு கீழாக தான் டிபெண்ட் ஆகும். அதனால என்ன நடக்கும், இந்த குழந்தையும் ஒரு சுதந்திரவாதியா ஒரு ஹுர்ரான குழந்தையாக பிறக்கும். எனவே என்ன நடக்கும், தாய் அடிமை, குழந்தை எஜமான். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க என்பதாக இந்த ஹதீஸுடைய கருத்து வருது. ஆனால் இது டிரெக்டா இருக்கக்கூடிய கருத்து. இன்டிரெக்டான கருத்து உலமாக்கள் சொல்றாங்க என்னென்றால், இந்த அர்த்தம் என்னென்றால் ஃபசாது ஜமான், காலங்கள் கெட்டு போய்த்திருக்கின்றதுக்குரிய ஒரு அடையாளம். அதாவது பெற்றோர்கள் ஹரஸ் பண்ணப்படுவார்கள், அதாவது அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்படும், அநியாயம் செய்யப்படும். தன்னுடைய மனைவிக்காக வேண்டி, தன்னுடைய கூட்டாளிமார்களுக்காக வேண்டி, அடுத்தவர்களுக்காக வேண்டி தன்னுடைய பெற்றோர்களை கேவலப்படுத்துவாங்க, அவர்களுக்கு நோவினை கொடுப்பாங்க, அவர்களை தாழ்வுபடுத்துவாங்க. அப்படியான ஒரு ஃபசாது ஜமான், ஒரு கெட்டு போன காலம் வரும். அந்த காலம் வருவது தான் கியாமத் நாளுடைய அடையாளம் என்றத இதன் மூலமா இன்டிரெக்டா சொல்லப்படுவது என்ற விஷயத்தை உலமாக்கள் சொல்றாங்க. அதே போல இன்னும் சொல்றாங்க, செருப்பே போட வழி இல்லாதவர்கள், ஆடையோண்டு பூர்த்திய உடுக்க வழி இல்லாதவர்கள், ஏழை அழிக்கக்கூடியவர்கள், ஆட்டோடையான ஆட்டு முயற்சி கொண்டு திடீரென்று பார்த்தா பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி கொண்டு போவாங்க, அந்த அளவுக்கு சல்லி போடணும். இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம். இதை நான் பார்க்கிறோம், சில மக்கள் திடீரென்னு பணக்காரர் ஆவாங்க, ஒன்றும் இல்லாம வைப்பாங்க, திடீர்னு பணக்காரர் ஆவாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா எல்லாம் பிசினஸ் தான், திடீரென்னு இந்த விட இல்லையா. என்ன காரணம் என்றா, இது வட்டியில கையெடுக்கிறது, ஹராத்துல கையடிக்கிறது, ஹரானான முறையில செலவு செய்யறது, மற்றவர்களுக்கு பெருமையா ஏதோ கொஞ்சம் கிடைச்சிருச்சு அதை பெரிய அமைப்புல செலவழிக்கிறது.
ஒன்றுமே இல்லாம இருந்தாங்க, பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாம இருந்தாங்க. திடீர்னு அப்படியே முன்னேற்ற போயிட்டாங்க. அதே போல உடஞ்சி புலக்கூடிய நேரத்தில் திடீரென்று புழுவுறாங்க. கேட்டா சொல்லப்படுது, இவ்வளவு நாள செலவழிச்ச சல்லியெல்லாம் கடன் எடுத்து ரோல் அடிச்ச சல்லியாம். பாருங்க, இப்ப பிசினஸ் லொஸ்டாகவும் எல்லாம் வந்து கடனை கேட்கிறாங்க. இன்னைக்கு இப்படி நிலைமை ஆகிருச்சேன்றாங்க. இதெல்லாம் கியாமத் நாளோட அடையாளம். சும்மன் தலம் பிறகு அந்த மனிதன் அப்படியே போயிட்டான். ஃபலபிஸ்து மலியன், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சிறிது காலத்துக்கு போறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்கறாங்க. சொல்றாங்க, யா உமர், ஏ உமரே, அத்ததரி மனசாயில், இப்ப வந்த நேரத்தை கேள்வி கேட்டாரு, அது யாருன்னு தெரியுமா? இந்த ஹதீஸை யார் இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இது முத கேட்டுக்கிறீங்களா? இந்த ஹதீஸை ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிறீங்க? வந்தவர் யாருன்னு நினைக்கிறீங்க? வந்தவர் மனிதனுடைய தோட்டத்துல வந்தது யாரு என்றத நபி அவங்க சொல்றாங்க, ஏ உமரே, அந்த வந்து கேள்வி கேட்டாரு அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். யா ரசூலல்லாஹ், எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கும் உங்களுடைய படைத்த அந்த ரப்புக்கும் தான் வந்தவர் யார் என்று தெரியும் என்று சொல்லிட்டு அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னஹு ஜிப்ரீல் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும். அவர் வந்தவர் யார் என்றால் வந்தவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வந்து உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்று தந்து விட்டு சென்றார். உங்களுடைய மார்க்கம் அது என்ன விஷயம் என்றதை கற்று தந்து விட்டு சென்றார் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நான் சொன்னது இது அல்லாத வேற கிரந்தங்களில், அதே போல திர்மிதி, அபூ தாவூத், நசாயி போன்ற கிதாப்களிலும் இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. இப்னு தகீக் அல்-ஈத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் என்றால், எப்படி குர்ஆன்ல சூரா ஃபாத்திஹா என்று சொல்றது உம்முல் கிதாப், குர்ஆனினுடைய தாய் என்பதாக சொல்லப்படுமோ, அதே போல இந்த ஹதீஸ் என்றது உம்முல் லிஸ்ஸுன்னா, அதாவது ஹதீஸுக்கு தாயான ஒரு ஹதீஸ். ஏனென்றால் இது எல்லா விஷயத்தையும் அவ்வளவையுமே தீனுக்கு தேவையான அவ்வளவு விஷயத்தையும் சொல்லி சுருக்கமாக சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். அது மாத்திரம் இல்ல, இந்த ஹதீஸ்ல எங்களோட மார்க்கத்துக்கு தேவையான, எங்களோட தீனுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயமாகிய மராத்திபுத்தீன், தீனினுடைய மார்க்கத்தினுடைய படித்தரங்களையும் எங்களுக்கு அந்த ஹதீஸில் கற்றுத்தரப்படுவது. மார்க்கத்தினுடைய படித்தரம் 3. அதில் முதலாவது கடைசியானை தான் அல் இஸ்லாம். அதைத்தான் 1வது கேள்வியா கேட்கிறாங்க. அதனை விட உயர்ந்த அந்தஸ்து, அதனை விட ஒரு ஸ்டெப் மேலானது தான் ஈமான். என்னென்ன இப்போ தெளிவா சொல்லுங்க. அதனையும் விட ஒரு உயர்ந்த அந்தஸ்து, அதனையும் விட ஒரு ஸ்டெப் மேலானது தான் இஹ்சான், அதுதான் கடைசி அந்தஸ்து. இஸ்லாம் என்று சொல்றது ஒரு மனிதன் வெளிரங்கமாக செய்யக்கூடிய விடயம். வெளிரங்கமானது எல்லாம் இஸ்லாம். இஸ்லாத்துக்குள்ள என்ன அடங்குது? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்பது அடங்குது. இது இஸ்லாம். இதை வெளிரங்கமா சொல்றது. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராரு, இவர் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறாரு, ஓகே, இவர் ஒரு முஸ்லிம். ஆனால் இவர் அதனை தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போவார். எப்படி? ஈமான், மூமின் என்ற அந்தஸ்து. மூமின் என்ற அந்த ஸ்டெப்பை இவர் கிடைக்கும். மறைவான விடயங்களை நம்பக்கூடிய நேரத்துல இவர் மூமினுடைய அந்தஸ்தை அடைவாரு. ஏனென்றால் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராரு, 5 நேரம் தொழுகிறாரு, கஃபீல் காண்றாங்க, எல்லாம் காண்றாங்க, சொல்றாரு மாஷா அல்லாஹ், 5 நேரம் தொழுகிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, உம்ராக்கும் போயிட்டு வர்றாரு, ஹஜ்ஜுக்கும் போறாரு, அந்த அளவுக்கு நல்ல மனிதர், வெளிரங்கமான எல்லா செயலையும் செய்யறாரு. ஆனால் உள்ரங்கத்தை பார்த்தா இவர் ரூம் உள்ளுக்க ஒரு சிலையை வச்சு வணங்குறாரு. இவர் சொல்றாரு, கஃபீலுக்காக வேண்டிதான் நான் தொழுவ போறேன், அந்த அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எனக்கு கூட்டாளிக்காக தான் போறேன், எனக்கு இந்த அல்லாஹ் ஒருத்தரை நம்பிக்கை இல்லை அப்படி என்று சொன்னால் வெளிரங்கத்தை செஞ்சாரு தான், ஆனால் ஈமான் என்ற அந்தஸ்து அடையல. இது முனாஃபிகீன்களும் இப்படித்தான். இந்த முனாஃபிகீன்கள் கூட 1வது சஃப்லைந்து தொழுவாங்க, எல்லா அமல்களையும் செய்வாங்க, ஆனா உள்ளடங்கத்துல நம்பிக்கை இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டின உயர்ந்த அந்தஸ்து தான் இஹ்சான் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து. இதுதான் இஸ்லாத்தினுடைய மிக உயர்ந்த படித்திரம். அதைத்தான் இன்றைக்கு நாங்க சொல்லுவோம், சில அவுலியாக்கள் மிகப்பெரிய அவங்க என்னண்டாக்க தொழுகையிலே ஆய்க்கிறது, அல்லாவுக்காக வேண்டி என்று அனைத்தையும் திறந்து விட்டு அல்லாவுக்காக வேண்டி வாழ்ந்து அல்லாவை பார்ப்பதை போன்று அமல் செய்யக்கூடியவர்கள். அப்படி அல்லாவை பார்த்து அமல் செய்ய முடியவில்லை என்று நினைத்து வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்று சொல்லி அமல் செய்வார்கள். இதனைத்தான் இந்த ஹதீஸ்ல மிக முக்கியமா மராத்திபுத்தீன், தீனினுடைய மார்க்கத்தினுடைய படித்தரங்கள் 3, இஸ்லாம், அதனுடைய உயர்ந்தது ஈமான், அதனுடைய உயர்ந்தது இஹ்சான் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு கற்றுத்தரப்படுகின்றது. அல்லாஹ் அலம்.